ஆக்டர் நாக சைத்தன்யா கூட நடந்த என்கேஜ்மெண்ட் அப்போ எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்று சோபிதா வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சோபிதாவுக்கு சிம்பிளாக மேக்கப் போட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணி என்கேஜ்மெண்ட்டுக்கு தயார் பண்ணி இருக்கிற மாதிரியும், அடுத்து அலங்காரம் பண்ணிட்டு ரெடியான சோபிதா நாக சைத்தன்யாவுக்காக காத்திருந்த கொஞ்ச நேரத்தில் அவரும் வந்து 2 பேரும் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி சம்பந்தப்பட்ட வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. கனவுகள் நனவானது மிகவும் அற்புதமானது தான். இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் நிலைத்திருக்க நம்பிக்கை, மரியாதை, விசுவாசம் என்ற அடிப்படையில் ஆரம்பிக்கும் வாழ்க்கைதான் அற்புதங்களை நிலைத்திருக்க செய்யும் என்றும் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நாக சைத்தன்யாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆன அன்னைக்கு சமந்தா போட்டிருந்த போஸ்டில் அற்புதங்கள் நம்ம லைஃப்பில் எப்போ வேண்டுமானாலும் நடக்கலாம், ஆனால் நாம் இப்போ மோசமான மனநிலையில் இருந்தால் அதன் மேலே நம்பிக்கை வைக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு ஸ்டோரியில் ஷேர் பண்ணி இருந்தாங்க. அந்த சமயத்தில் சமந்தா போட்டிருந்த அந்த போஸ்ட் நாக சைத்தன்யா அண்டு சோபிதாவுக்கு விஷ் பண்ணுற மாதிரியும், அதே நேரம் தன்னுடைய மனநிலை எப்படி அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியும் இருந்துச்சு. தற்பொழுது சோபிதா போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்டில் அற்புதங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறத விட நம்பிக்கை, மரியாதை அண்டு லாயல்ட்டியை வச்சு மறுபடியும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க, செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சமந்தா அண்டு சோபிதா இவங்க 2 பேரும் மாறி மாறி வாழ்த்தையும் அட்வைஸையும் கொடுத்துக்கிட்டு இருக்க, அதே நேரம் நாக சைத்தன்யாவும் சோபிதாவும் சேர்ந்து வாழ மாட்டாங்க. 2027 பார்த்தீங்கன்னா 2 பேருமே பிரிஞ்சிடுவாங்க. நாக சைத்தன்யாவுக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறமா இன்னொரு பெண் கூட தொடர்பு ஏற்படும் அப்படின்னு வேணுசுவாமி அப்படிங்கிற தெலுங்கு ஜோதிடர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். இவருக்கு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா கூட கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து சிலர் பப்ளிசிட்டிக்காக என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பேச்சுக்கள் எங்களுடைய மகிழ்ச்சியை எந்த வகையிலையும் பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த நிலையில் வேணுசாமி மேலே பார்த்தீங்கன்னா டாலிவுட் மீடியா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிடர் தான் சொன்ன கருத்துக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ கூட வெளியிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் சமந்தா பார்த்தோம்னா ரசிகர் ஒருத்தர் சமந்தாவை திருமணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன், உங்களை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருந்த அந்த வீடியோவை லைக் பண்ணி இருந்த சமந்தா அந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஜிம் மூலிமா ஆல்மோஸ்ட் நீங்கள் என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ சமந்தாவும் தன்னுடைய லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிற மாதிரியான எண்ணத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.